Hey chellakutties, hope you all doing good. So day 74 morning empty stomachல weight check பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட weight 81.700 grams. நேற்று விட 50 grams தான் கம்மியாக இருக்குது. பட் அதுக்கும் some reasons இருக்குது. எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து என்னோடய பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ மார்னிங்கே நான் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிட்டதால நான் வந்துட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் பீரியட்ஸ் அப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் ஜாகிங் போல் ஏன்னா ஃப்ளோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஓவராக இருக்கும் இல்லையா, அதனால் 15K அப்படின்றத வாக்கில் முடிச்சிட்டேன். அண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி குட்டி கொய்யாப்பழம் 2 எடுத்திருக்கேன், நல்லா பழுத்தது. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி பாயில் பண்ணது எடுத்திருக்கேன். மிட் மார்னிங் ஸ்நாக்கு இன்றைக்கி வந்துட்டு 4 மேரிகோல்டு பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன். அதில் ப்ரோட்டீன்ஸ் 1.7 grams இருக்குது. கார்ப்ஸ் பார்த்திங்கன்னா அதில் 15.8 grams ஆஃப் கார்ப் இருக்குது. ஃபேட்ஸ் வந்து 2.1 grams. கலோரி அப்படின்றது உங்களுக்கு டோட்டலி 70 to 90 கலோரிஸ்க்குள்ளே தான் வரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம். அதுக்காக நான் ஒரு பேக்கெட் எடுத்தால் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வைப்பேன் அப்படின்ற ஹேபிட் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த பிஸ்கெட் பக்கம் போகாதீங்க. டயட் அப்போ என்னோட சாய்ஸ் மேரிகோல்டு, அதுக்கப்புறம் நியூட்ரி சாய்ஸ், இது ரெண்டும் தான். வேறு எந்த பிஸ்கெட்டும் நான் சாப்பிட்றதில்ல. அண்ட் பீரியட் கேக் கிரேவிங்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ எனக்கு வந்துட்டு சாக்லேட் சாப்பிடும் போது இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நான் ஹார்லிக்ஸ் சுகர் இல்லாமல் குடிச்சிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு தேங்காய் பாசம் தான் என் ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு ½ பவுல் அளவுக்கு சாப்பிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஒர்க் அவுட் அப்படின்றது பங்கமாக வச்சு செய்யுங்க. இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது நமக்கு என்றைக்கு தான் நம்மளுக்கு முக்கியமான டே வருமோ அன்றைக்கி தான் அந்த லோவர் பாடி ஒர்க் அவுட் வரும். இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸில். பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு வர பெயினே தெரியலைங்க. முன்னாடிலாம் பயங்கர கிராம்ஸாக இருக்கும். வீட்டில் ஒரு ஒர்க் பண்ண முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக நான் படுத்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ளோவும் இருக்காது. பட் பெயின் பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃப்ளோ நல்லா இருக்குது, கிராம்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஒர்க் அவுட் தான் பண்ணணும் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பீரியட்ஸ்க்குன்னு சம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் அந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பீரியட் பெயினால் அஃபெக்ட் ஆகிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேணும்னா நீங்களும் சொல்லுங்கள், பீரியட்ஸ் அப்போ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும், கிராம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் தனியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு செக்மெண்ட்டாகவே நான் ஒரு வீடியோவாகவே நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்துட்டு லோவர் பாடி, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த பீரியட் கிராம்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸ்னு சில ஒர்க் அவுட்ஸ் வச்சுருப்பேன். அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சால் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் இந்த டைம் அப்போது பீரியட்ஸ் அப்போ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நான் பண்ணியிருந்தேன். பட் எதுவுமே ஹெவியாக பண்ணல. ஆப்லேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே நான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே யூஸ்வலாக பீரியட் அப்போ நான் என்ன ஒரு ட்ரிங்க் குடிப்பேன் நைட்டு. இது ரொம்ப ஃபேமஸானது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கிறது. பட் எனக்கு வெயிட் லாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலராக ஒரு கேர்ளுக்கு தாங்க தெரியும். நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எனக்கு இந்த டேட் எனக்கு அப்படின்னு கரெக்டாக சொல்லும் போது அந்த சொல்ல முடியும் என்னால் அப்படின்ற கேர்ளுக்கு தான் அந்த ப்ரௌட் ஃபீல் தெரியும். அது இர்ரெகுலர் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு வர்ற மன உளைச்சல் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. பட் இப்போ என்னால் கரெக்டாக சொல்ல முடியும், எனக்கு இந்த மந்தில் இந்த டேட்டில் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் வரும், கண்டிப்பாக எனக்கு அந்த டைம் பீரியட் ஆகிடும் அப்படின்னு நல்லா 100% ஷுவராக சொல்ல முடியும். அதை நான் இந்த வெயிட் லாஸ்லேருந்து கெயின் பண்ண ஒரு பெரிய விஷயம். ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட் கொடுத்த லஞ்ச் சாப்பிட்டதுனால இன்றைக்கி டின்னருக்கு நான் பண்ண வெஜிடபிள் புலாவ் ப்ளஸ் எக் ஒயிட் வந்துட்டு 4 எப்பவும் போல் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பீரியட்ஸ் அப்போ இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான விஷயம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இது கொடுத்தா கூட நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய பீரியட்ஸ் டைமில் நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். பட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இதை கொஞ்சம் எடுத்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். இது நான் வந்துட்டு ஒரு பேனில் போட்டு ஒரு எம்டி பேனில் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துப்பேன். அது டப்னு நல்லா வெடிக்குங்க. கடுகு வெடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வெடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறமா நிறையா குவான்டிட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம், அப்படியேவும் குடிக்கலாம். நான் இப்படி வந்துட்டு அந்த 3 days மட்டும் எடுக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த கருஞ்சீரகம் வாட்டர் அப்படின்றது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். வயிற்றில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு இந்த பீரியட்ஸில் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் அப்படின்றது லோயர் பாடி 2 ஆப்லேயுமே நான் பண்ணியிருக்கேன். அண்ட் டோட்டலாக எனக்கு 19,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணியாச்சு. இது என்னோட கம்ஃபர்டபிலிட்டி தான். உங்களால் முடியல நீங்களாம் தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நானுமே ஒரு 2-3 months ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கேன். பட் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஒர்க் அவுட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஸோ guys, this is all about my day 74. See you all. Love you. Peace.